மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் பண்ணிருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஐயா கிட்ட. அதே மாதிரி இந்த வாரம் என்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா ஏப்ரல் 1ஆம் தேதியில இப்போ இருக்கோம். ஸோ நிறைய அதிரடி மாற்றங்கள்லாம் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. ஸோ டாக்ஸ் விஷயத்துல நிறைய பொருட்களுடைய விலைகள் உயர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் கேஸோட விலைகள் உயர்ந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான கேள்விகளும், அதுக்கப்புறம் அரசியல் களம் எந்த மாதிரி இருக்க போகிறது, அதுக்கப்புறம் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி நிலவரங்களை பற்றி மிக துல்லியமா நிறைய விஷயங்கள் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் கோடான இன்னைக்கு அகஸ்ட் என்ன சொல்றாரு. அதே மாதிரி இந்த ஏப்ரல் மாதம் மாத தொடக்கத்தில் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தங்கம் வெள்ளிலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ குறைஞ்சிருந்தது இப்போ லைட்டாக ஏற ஆரம்பிக்குது. இதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் சார்? இன்னும் கொஞ்சம் குறையும், அடுத்த வாரம் ஒன்று ஏறிடும். இருந்தாலும் ஏற நிலைமை 3 அத்தியாவசிய பொருட்கள் ஏறிடும். மிகப்பெரிய விலைவாசிகள் ஏறப்போகுது. 2-3 பொருட்கள் நமக்கு கிடைக்காது. உலக நாடுகள் முழுதும் பிரச்சனை. உலக நாட்டில் இருக்க பாதி மக்களுக்கு குழப்பம். ஒரு 3-4 நாடுகள் லாக்டவுன் வரும். விலைவாசிகள் பொருட்கள் கட்டுக்கடங்காது. எல்லா கண்ட்ரிலும் பெட்ரோல் டீசல் ஏற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறத பார்க்க போறோம். ஒரு முக்கிய அதிபர் பிரச்சனையாவார், இன்னொரு அதிபரும் பிரச்சனை ஆகிறத பார்க்க போறோம். ஒரு ஆலயத்தில் பெரிய பிரச்சனை வரும், ஒரு ஊர்வலத்தில் பெரிய பிரச்சனை ஏற்படுறத பார்க்கணும். வர்த்தகம் இப்போ குறைஞ்சிருக்கு. ஆனால் அடுத்த வாரத்துலேருந்து மெல்ல மெல்ல அப்படியே ஸ்லோவாக ஏறும். தங்க வெள்ளி திரும்பி ஒரு சூடாக போகுது. சூடாகி அப்புறம் இறங்குறத பார்க்க போகிறோம். ஒயிட் கேண்டில், அதுவும் லண்டனாக இருக்கலாம், ஐரோப்பிலலாம் விலைவாசி ஏறதுனால பெரிய போர்க்கொடி இருக்கும். மக்கள் அங்கே பெரிய ஆர்ப்பாட்டத்தை உருவாக்குவாங்க. ஒரு நாட்டோட அதிபர் மக்கள் பிரச்சனையாகி அது ஃபுல்லாகவே மக்கள் அங்கே சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி நன்மை ஏற்படும். அமெரிக்காவோட வளாகம் ஒரு இடத்துல வெடிக்க போகுது. புதின் கொஞ்சம் சமாதானமாக போவார், அவரும் திரும்ப சண்டையை உருவாக்கிடுவார். அதில் திரும்ப பிரச்சனைகள் ஏற்படும். பலவித விலைவாசிகள் ஏறும். சில பொருட்கள் எட்டாத நிலைமைக்கு போயிடும். இந்த 3 நாளில் வெப்பசலனத்தில் மழை வரும். அது இல்லாமல் மிகப்பெரிய வெயிலோட தாக்கங்கள் ரொம்ப இருக்கும். ஆனால் மழை பெஞ்சு ஓரளவுக்கு நம்ம குளிர்ச்சி தன்மை கொடுத்தாலும் இந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீர் வரத்துகள் கம்மியாக போகுது, தண்ணி பஞ்சம் வரும். இந்த ஆண்டோட துவக்கத்தில் ஒரு முக்கிய மந்திரியோட உடல் பிரச்சனையாகும். 2 கண்ட்ரியில் காட்டுத்தீ ஒரே நேரத்தில் பற்றிக்கும், ஒரே நேரத்தில் வழியாகும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டோட எல்லை கடல் பகுதியில் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைகள் குண்டு அதிகமாகிறதுனால ஒரு சின்ன முஸ்லீம் கண்ட்ரியில் திரும்பி ஒரு போர் உருவாயிடும். அவங்க அடிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால பிரச்சனைகள் ஏற்பட்டு பெரிய குழப்பங்கள் ஏற்படுறத பார்க்க போகிறோம். ஒரு கண்ட்ரியில் ஊடுருவல் அது ஒரு பிரச்சனையாக போகுது. இன்னொரு அதிபருக்கு ஒரு பிரச்சனையாகி அவர் ரொம்ப அவரை அரெஸ்ட் பண்ணுற நிலைமைக்கு வந்துடுவாங்க. இந்த வர்த்தக முதலீடு ரொம்ப கவனமாகறாங்க. அது பர்டிகுலராக 11ஆம் தேதி பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வானவழியில் ஒரு நட்சத்திரம், வால் நட்சத்திரம் ஒன்று தோன்ற போகுது. 3 கிரகங்கள் ஒரே வரிசையில் வரும். தமிழ்நாட்டோட அரசியல் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நடிகரோட கட்சி இன்னும் பலம் கூடுது. அதனால கவனமா இருக்கணும். ஒரு நாட்டில் இன்னொரு எல்லையில் போர் சுரக்கங்கள் ஏற்படும். இன்னும் 10 நாளைக்கு அப்புறம் மக்கள் ரொம்ப அவதிப்படுவாங்க. அது இல்லாமல் நிறைய பொருட்கள் விலை ஏறிடும். இது இல்லாமல் வர்த்தகங்கள் அடிபட்டு அது ஒரு பற்றாக்குறையாகும். பணம் பற்றாக்குறைகள் ஏற்பட்டு ரொம்ப குழப்பங்கள்
ஏற்பட போகுது. டெல்லியில் ஆளுங்கட்சியோட நிலைமை கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். இன்னும் நிறைய இருக்குது, அடுத்த வாரம் படிக்கிறேன். சூப்பர் சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். சார் இப்போ இந்த எலெக்ஷன் சினாரியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 4 முனை போட்டி அப்படின்றாங்க. இந்த 4 முனை போட்டியில் வந்து என்ன மாதிரி கட்சிகளுக்கு பலம் அதிகமாக இருக்கும்? விஜய்க்கு கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. மற்ற கட்சிகளில் வந்து நிறைய சலசலப்புலாம் இருக்குது சார், அதெல்லாம் வந்து எப்போ தீரும்? அதாவது ஆளுங்கட்சிக்கு ஒன்று ஒரு 7% கொஞ்சம் குறையுது, ஆனால் வலுவாக இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து 12% மேலே போயின்னு இருக்குது நடிகருக்கு. இவங்களுக்கு 22% வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமான் சாருக்கு வந்து ஒரு 4%, அதுவும் கூடி இருக்கு, முன்னத்தோட பவருக்கு கூடி இருக்கு. பலம் வந்து ஆளுங்கட்சிகளுக்கு இருக்குது, அதே நேரத்தில் எதிர்கட்சிகள் இருக்குது. இவருக்கு வழி வருது, கொஞ்சம் கூடி செயலாக வந்துடுச்சுன்னா ஆளுங்கட்சியில் கொஞ்சம் குறையலாம். இருந்தாலும் எதிர்கட்சிகளோட பலங்கள் வந்து இன்னொரு கட்சியில் சேரக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இல்லை, இந்த 10ஆம் தேதி முழு ரிசல்ட்டு யாருக்கு என்ன வரும்னு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக சார், கடந்த பதிவிலும் அதான் சொல்லியிருந்தீங்க சார். இந்த எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷனால் என்டிஏ கூட்டணி, அதுக்கப்புறம் வந்து இந்தியா கூட்டணி, இந்த கூட்டணிகளுக்குள்ள நிறைய சலசலப்புகள்லாம் இருக்குது சார். இதில் வந்து இங்கே நடக்கிற எலெக்ஷனால் மற்ற, அதாவது நம்மளுடைய டெல்லி அங்கே மேலிடத்தில் பிரச்சனைகள் வெடிக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த குழப்பங்கள் ஏற்பட போது அதெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்சது தெரியும். கண்டிப்பாக சார், சூப்பர் சார். சார் அதே மாதிரி வர்த்தகத்தில் வந்து நிறைய சொல்லிங்க, நீங்கள் லாஸ்ட் பதிவிலே சொல்லியிருந்தீங்க நிறைய விலைவாசிகள்லாம் ஏறணும். ஸோ இன்றைக்கி ஏப்ரல் 1, ஸோ இன்றைக்கே வந்து நிறைய அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்காங்க. ரொம்ப கவனமாக இருங்க, நிறைய இன்வெஸ்ட் போகாதீங்க. நான் சொல்லுறதை செய்யுங்க, நான் சொல்லலை கடவுள் சொன்னார், செய்யுங்க. நல்ல வழியாக இருக்கட்டும், பொறுமை, எல்லாத்துலையும் எது தேவையோ உணவு வழி, நமக்கு சாப்பாடு நம்ம சம்பாதிக்கிறது வேணும். சில இஎம்ஐ மட்டும் கட்டின்னு போகும். கண்டிப்பாக சார், ஏன்னா தமிழ் புத்தாண்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் நிறைய விஷயம் தமிழ் புத்தாண்டே நான் நல்லா இது சொல்கிறேன். கண்டிப்பாக சார், இது டோல்லாம் வர ஏற்றிட்டாங்க சார். டோலு, அதுக்கப்புறம் எல்லாம் கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் கேஸ் விலையெல்லாம் ஏறிடுச்சு. ஸோ பெட்ரோல் டீசல் கணிசமாக ஏற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு சார். இப்போ அதே மாதிரி மற்ற விஷயங்கள் ஏறும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயத்தில் மக்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்? கனிம பொருட்கள், இந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இந்த அலுமினியம், இதெல்லாம் பீடிங், இதை பண்ணுறதுலாம் விலை ஏற்றிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த கட்டுமான பொருட்கள் டிரான்ஸ்போர்ட்டிங்லாம் ஹெவி ஆகிடும். ஸோ இதனால் எல்லா விலைவாசியும் ஏறும். ஸோ ஏன்னா நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க விலைவாசியெல்லாம் ஏறப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, இப்போ இந்த நகை, தங்கம், சில்வர் அப்படின்னு எடுத்துக்கிட்ட போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கிராஃபில் போகுது, ஏறி டவுன் ஆயிடுச்சு. ஸோ மீண்டும் ஒரு சின்ன ஏற்றம், ஒரு உச்சநிலை போகணும் இருக்காரு, உச்சநிலை போயிட்டு திரும்ப குறைஞ்சிடும். இன்றைக்கி வந்து சில்வர் வந்து நியர்பை வந்து ஒரு 240 இருக்குது சார். கோல்டு வந்து 1 ounce வந்து 4500 மேலே இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு உச்சம் போகும்? 4850 4900 வரைக்கும் போகலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்குது அவுன்ஸு. ஏறதான் போகுது, ரொம்ப கேர்ஃபுல்லாக. டாலரும் வேல்யூவாக இருக்குது. ஏற சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சத்துக்கு போகும். கண்டிப்பாக சார். ஷேர் மார்க்கெட்டோட கிராஷ் அந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது சார். எந்த மாதிரி பங்குகள் நிறைய இண்டஸ்ட்ரி, சோலார், பவர்,
இப்போ என்னென்னா ஷேர்ஸில் ஒரு பெரிய லாபம் வரப்போது எப்படின்னா இந்த ரேட் ஏறுறதுனால ஏறும் இந்த ஹைக் வரதுக்கு. ஆனால் கொஞ்சம் இப்போ குறையும். திரும்ப 14ஆம் 20ஆம் இந்த 11ஆம் கேர்ஃபுல்லாக இருங்க, அதுக்கப்புறமா ஏறும். ஸோ வேறு விதமான சுச்சுவேஷன்கள் ஏறப்போகுது, வேறு சுச்சுவேஷன்கள் வரப்போகுது. இன்னும் வழி மாற்றங்கள், இப்போ நிறைய மாற்றங்களை சொல்ல போகிறாங்க, வெயிட் பண்ணு. ஏன்னா நம்ம கொடுக்குற பதிவுகள்னால மெட்ரோபிப் நேயர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பயனுள்ள சார். நிறைய சொன்னதுனால நான் இன்வெஸ்ட் பண்ணல, கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஃபோன் கால் பண்ணி சொல்லும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சார் இப்போ இந்த சூழலில் வந்து போர் வந்து ஈரான் US நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது. இப்போது அடுத்து தைவான், அதுக்கப்புறம் சீனா, இங்கே வந்து போர் சூழல் காரணம் ஏதாவது வர வாய்ப்பு? சீனா ஒரு வழியாக தைவானை ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் அதெல்லாம் நடக்காது. வேறு சின்ன சின்ன சலனங்கள் சீனா நல்லா. ஆனால் சீனாவோட மார்க்கெட் நல்லாயிடும், அவனோட வேல்யூ நல்லாயிடும், பணமும் வேல்யூ ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர் சூழலில் இப்போ திடீர்னு இப்போ இந்த பட்ஜெட் இந்த விஷயத்தில் நிறைய இந்த டேக்ஸ் விஷயத்தெலாம் கொண்டு வந்தாங்க. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா சைனாவோட பொருட்கள்லாம் வந்து இப்போ இந்த CCTV கேமராலாம் வந்து தடை பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ இதனால் வந்து நமக்கு சீனாவுக்கான உறவுகள் எந்த அளவுக்கு இருக்கும்? அதெல்லாம் இங்கேயே உருவாயிடுது. அதனால் இன்னும் 2-3 ஐட்டங்கள் தடை பண்ணுவாங்க. அப்புறம் இங்கே அதுக்கான மதிப்புகள் நல்லா. ஸோ அதே மாதிரி இந்திய பார்டர் லைன்லாம் வந்து லாஸ்ட் பதில் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த போர் சூழல்னால மீண்டும் நமக்கு பாகிஸ்தானுக்கு, ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது வாய்ப்பு இருக்குது. பெரிய பிரச்சனையே கிடையாது, தைரியமாக இருக்கலாம். சார் விவசாயிகள் என்ன மாதிரி பயிர்கள்லாம் பண்ணால் சிறப்பாக இருக்கும்? காய்கறி விளக்கூடும், காய்கறிகள் பண்ணுங்க, நல்ல முதலேருந்தே சொல்லுங்க பண்ணுங்க. ஆமாம், நீங்கள் பணப்பயிர் பண்ணுங்க, அதுதான் வந்து நல்ல ஒரு ரெவென்யூ கொடுக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பெட்ரோல் டீசல் விலை ஏறும்போது வந்து கணிசமாக எல்லா இதுவும் ஏறிட்டே இருக்குது சார். ஸோ சூப்பர் சார். நிறைய கேள்விகளோட மீண்டும் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி நிறைய விஷயங்களோட பேசுகிறேன். கண்டிப்பாக. வணக்கம் சார். வணக்கம். மெட்ரோபிப் நேரிலும் கோடான குறையிலும் இன்னும் நிறைய இருக்காக சார் சொல்வார். வணக்கம்.